மார்கழி மாதம் 25வது நாள் 25வது திருப்பாவை பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரத் தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருது யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணன்கிட்ட அவனுடைய பெருமைகளை பற்றி பேசுகிறா. நீ தேவகியோட வயிற்றில் பிறந்த ஒருத்தி மகனாய், ஏன்னா தேவகி நம்ம சாதாரணமாக அந்த ஒருத்தின்றத்தில் அவள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறா. ஷீ இஸ் த ஒன்லி உமன். நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தர் பண்ணுமா அவள் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே இந்த ஒருத்தி அப்படிங்கிறா. ஒருத்தி மகனாய் யசோதைக்கு கிட்ட வளர்க்குறா, தேவகி வயிற்றில் பறக்கிறான். அதனால தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய். அன்னைக்கு ராத்திரியே அவரை ஏன்னா கம்சன் எந்த சமயம் வேணாலும் கொண்டுடுவான். அதனால் வசுதேவர் என்ன பண்ணுறார், குழந்தையை தூக்கிண்டு இங்கே நந்தகோபர்கிட்ட கொடுத்துட்றார். எல்லாமே ராத்திரி நடக்கிறது, இல்லைன்னா அவன் பார்த்துருவானே, அதுக்காக யசோதா கிட்ட கண்ணனை ஒப்படைக்கிறார். அதுதான் அந்த ஒருத்தி. ஏன்னா அவள் 2 பேருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதாவது அந்த ஒருத்தி அழுத்தமாக சொல்கிறா. ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் பெருமாள் பிறந்திருக்கிறனால அவளுக்கு ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஏன்னா யசோதாக்கு அப்படி ஒரு பாக்கியம், அந்த குழந்தை அவர்கிட்ட வளர்றது. அதனால் இந்த இதை சொல்கிறா. அதுக்கப்புறம் தரிக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்து. ஏன்னா இந்த குழந்தை எங்கே பிறக்கும், தன்னை எங்கே அழிச்சிடும்ன்ட்டு அந்த கம்சன் பயந்துட்டே இருக்கான். இது கண்ணன் நேரில் போய் பார்த்தவொடனே அவன் வயிற்றுக்குள்ளே நெருப்பான். ஸோ நெருப்பென்ன நின்ற நெடுமாலையாம், கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அப்படின்னா அவனுக்கு நேராக போய் நின்ன உடனே பயந்து இருந்தா. ஆனால் நேரில் போய் நின்ன உடனே அவனுக்கு வயிற்றில் அப்படி நெருப்பு வந்துடுத்தான். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருது யாகில் திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம் பாடி. இப்போ சொல்கிறா, உன்னை புகழ்ந்து நாங்கள் பாடுறோம். நீ எத்தனையோ சாதனை பண்ணியிருக்க, அதெல்லாம் நாங்கள் உன்னை பாராட்டி பாடுறோம். அப்படி நீ வா அதாவது நீ அதெல்லாம் கேளு. நாங்கள் உன்னையே பார்த்துட்டுருக்கோம். நீ எங்களை பார்க்குறதே எங்களுக்கு போகிறோம். எங்களோட வருத்தமெல்லாம் தீர்ந்து போயிடும். அதுலேயே நாங்கள் மகிழ்ந்து போயிடுவோம். எங்களுக்கு உனக்கு சேவகம் பண்ணிட்டு நாங்கள் உன் பக்கத்துலேயே இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு செல்வம்லாம் எதுவும் திருத்தக்க செல்வம் சேவை. அதாவது அந்த திருமகள் தாயார் அவள் சொல்கிறாள், மகாலட்சுமியை சொல்கிறா, அவளும் சேவகம், அவளையும் உன்னையும் பாடுறோம். நாங்கள் நாச்சியாரையும் உன்னையும் புகழ்ந்து நாங்கள் பாடின்ட்டுருக்கோம். நீ அதை கேளு. உன் அருகாமையில் இருக்கோம். எங்களுக்கு அது போகிறோம். எங்களோட வருத்தமே அதில் தீர்ந்துடும். எங்களுக்கு வருத்தமே கிடையாது நீ பக்கத்தில் இருந்தா. எங்களை மகிழ்வு, உன்னோட அந்த அருகாமை தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற. மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு.